ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அவசரமாக என்னுடைய நெற்றியை தொட சொன்னது என்ன காரணம் தானே யோசிக்கிற? இந்த சாயப்பா எப்போவுமே உனக்காக நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா விஷயங்களையும் பார்த்து செஞ்சிட்டு இருக்கேன். அப்படிதான் இப்பொழுதும் என் நெற்றியை தொட்ட உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படியும், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி போய் உனக்கான நல்லது நடக்கும்படியும் அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் சேர்க்க வந்திருக்கேன். அதிர்ஷ்டத்தோடு வந்த இந்த சாயப்பா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் கேட்டு மன மகிழ்வோடு மன நிறைவோடு உனக்கான அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளின் செல்லமே. நீ இழந்ததும் நீ எதிர்பார்த்ததும் எல்லாமே உன்கிட்ட வந்து சேரும்னு நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்தது போலதான் இப்போதே உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை வெற்றியடைய செய்கிறதுக்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். உன் மனசில் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் கஷ்டமான பல நினைவுகளும் மறைஞ்சு போய் புதிய சீரான நல்ல விஷயங்களும் வெற்றிகளும் சந்தோஷமான நல்ல நிகழ்வுகளும் நடக்கும்படி செய்ய போகிறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கை பயணத்தில் நீ வெற்றி பெற தயாராகு. இன்னும் உன்னை சிறந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். இந்த சாயப்பாவின் அருளால் உன் வாழ்க்கையே பசுமையானதாக மாறப்போகுது. உன் விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்ற வந்திருக்கேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ எப்போதுமே வெற்றி பெறும்போது அந்த வெற்றியை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு யோசி. எப்போதும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்லது செய்யக்கூடிய மனசோடு நீ இருக்கும்போது உனக்கு கிடைச்ச வெற்றி நிரந்தரமாக உன் வாழ்க்கையிலேயே தங்கிவிடும் என் செல்லமே. நதிநீர் எப்படி எங்கேயும் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்குமோ அதே போல் உன் வாழ்க்கையிலையும் நீ எங்கும் எதற்கும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உன் மனசை தாண்டி நீ நினச்சதை விட அதிகமாக உன் வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்வதையும் உன்னால் உணர முடியும். சில நேரம் சில மாயையான விஷயங்களை நினச்சி மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டு கவலைப்பட்டு சோம்பலில் ஆழ்ந்து போகிறாய். எதை நினச்சும் நீ சோர்ந்து போகாதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன்ற நம்பிக்கையோடு உன் கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்து கொண்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது, உனக்கு சக்தி தர நான் இருக்கும்போது, வெயிலுக்கு நிழல் போல உனக்கு ஆதரவாய் அரவணைக்க நான் இருக்கும்போது நீ எப்படி தோத்து போவாய் அல்லது உன் வாழ்க்கையில் எப்படி கஷ்டங்கள் வரும்? இதோ இப்போதே இந்த நிமிஷத்துலேருந்தே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். வெற்றிங்கிற ஒரு மரம் வளரணும்னா அதற்கு வியர்வைங்கிற நீரை ஊற்றி தான் ஆகணும். நீ எந்த அளவுக்கு உழைக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை வெற்றி உடையதாக மாறிவிடும். நீ ஒருபோதும் முயற்சி செய்ய தயங்காதே என் செல்லமே. எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து சேரும். நீ எப்போது என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொன்னியோ அந்த நிமிஷத்திலிருந்தே உன்னை பாதுகாத்து உன்னை அலைபோல சீராட்டி உன் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் நீ பார்த்த தோல்விகளும் இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையும் எப்படி இருந்தாலும் இனிமே உனக்கு நடக்க போகிறதும் கிடைக்க போகிறதும் நிரந்தர வெற்றியாக தான் நிச்சயமாக இருக்க போகுது என் செல்லமே. இந்த சாயப்பாவின் அருளாசிகளோட நீ நினச்சிக்கிட்டு இருக்க எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றி தரப்போகிறேன். கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறப்போகுது, உயரப்போகுது. நீயும் பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் உன் வேண்டுதல்களை எல்லாம் ஒவ்வொன்றா இந்த சாயப்பா நிறைவேற்றிடுவேன். நீயும் எந்த சந்தேகமும் இல்லாமல் என் மேலே முழு நம்பிக்கை வச்சினா நேர்மறை எண்ணங்களுக்கான பலனும் பரிசும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் கிடைக்கும். நீ நினச்சதெல்லாம் நிறைவேறிய பிறகு எனக்கு நன்றி சொல்வதற்காக என் ஆலயத்துக்கு வந்தினா போதும். உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்குமான பரிசினை இப்போது உன் கைகளில் கொடுக்க போகிறேன். அலைகளில் கால்களை நனைக்கும் போது இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமும் சுகமும் அவ்வளோ பெரிய கப்பலில் நடுக்கடலில் போகும்போது கிடைப்பது கிடையாது. சாதாரண கடலின் கரையோரத்தில் நிற்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் அவ்வளோ பெரிய கப்பல் பயணத்தில் கிடைப்பதில்லை என்பது போல தான் வாழ்க்கையில் பேரின்பம் என்பது பெருசான விஷயங்கள்ல இல்லை. சின்ன சின்ன விஷயங்களையும் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் நீ அனுபவிக்கும் போது உன் வாழ்க்கை
தானாகவே உயர்வானதாகவும் பலமானதாகவும் மகிழ்ச்சியானதும் கூட மாறிவிடும். என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போக தயாராகு. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சது ஒரு சின்ன அத்தியாயம் மட்டும்தான். வெறும் ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு புத்தகத்தை மூடிவிடக்கூடாது. உன் வாழ்க்கையிலையும் இதுவரைக்கும் நீ பார்த்த துன்பங்களையும் தோல்விகளையும் கவலைகளையும் நினச்சி கண்ணீர் சிந்தி வாழ்க்கை அவ்வளவுதான்னு முடிவுக்கு வந்துடாத. நீ நினச்சதை விட உன் வாழ்க்கை சிறப்பானதாக அழகானதாக இருக்கதான் போகுது. எப்போவுமே வெற்றிகரமான வாழ்க்கைங்கிறத விட திருப்திகரமான வாழ்க்கை தான் மேலானது. உன் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்காம மன திருப்தியோடு எல்லாரையும் மகிழ்விக்க தயாராகு. இன்னும் இன்னும் உன் வாழ்வில் நீ உயர்ந்த நிலைமையை அடைய போற. நீ நினைக்கிற காரியங்களை எல்லாம் நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும். நீயும் மகிழ்ச்சியாக வாழலாம் என் செல்லமே. என்னை தேடி நீ வரலேனாலும் நீ இருக்கிற இடத்த தேடி இந்த சாயப்பா நிச்சயமாக வருவேன். நீ வாடி நிற்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டி அருளத்தான் போகிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறு. இந்த வருஷம் கண்டிப்பாக உன்னுடைய எல்லா லட்சியங்களும் நிச்சயமாக வெற்றி பெறும். நீ எதிர்பார்த்ததை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ எதிர்பார்த்ததை விட இன்னும் இன்னும் சிறப்பாக உன் வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். சில விஷயங்கள் நீ நினச்சது போல நடக்கலைங்கிறதுக்காக வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு முடிவுக்கு வராத. ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் உன்னை காப்பாற்றுறதுக்காக உன் சாயப்பா நான் இருக்கேன்னு மகிழ்ச்சியோடு இரு. உனக்காக யாரும் இல்லைன்னு நீ ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. இந்த உலகத்தில் பிறப்பும் தனிதான், இறப்பும் தனிதான். நீ உன் வாழ்க்கையில் உனக்கு அமைஞ்சதையும் கிடைச்சதையும் மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சினா நீ தனித்துவமிக்க தனித்திறமையுள்ள ஜெயிக்க போகிற பிள்ளையாக வாழுவாய் என் செல்லமே. யார் உன்னை கோபப்படுத்தினாலும் நீ அமைதியாகவே இருக்க பழகிக்கோ. யார் உன்னை விலக்கி வைக்கணும்னு நினச்சாலும் சற்று விலகி இருந்துவிடு. யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் அவமரியாதை செஞ்சாலும் மனசு உடஞ்சு போயிடாம தைரியமாக இருக்க கற்றுக்கோ. தோல்வி அடையும் போது தான் இன்னும் துணிஞ்சு தைரியமாக எந்திரிச்சு நிற்கணும். வாழ்க்கையில் வெற்றி பெறும்போது பணிவா பொறுமையா பவ்யமா இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. எப்போவுமே உன்னை நேசிக்கக்கூடிய முதல் ஆளாக நீதான் இருக்கணும். யாரையும் காயப்படுத்தும் எண்ணம் உனக்கு வரவே கூடாது. எல்லார்கிட்டையும் உண்மையா நேர்மையா நடந்துக்கோ. வாழ்க்கையில் நீ கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குதுன்றனால கற்றுக்கொள்வதை மட்டும் நிறுத்தி விடாதே. உன் எதிர்காலத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த நிகழ்காலத்தில் நீ ஜெயிச்சு காட்டணும். எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் கஷ்டகாலம் வரும்போது தான் வாழ்க்கையை பற்றிய தெளிவும் புரிதலும் உண்டாகும்னு சொல்லி தான் உனக்கு சில கஷ்டங்களை கொடுத்து வச்சனே தவிர ஒருபோதும் நீ கஷ்டப்படணும்னு நான் நினச்சது கிடையாது. உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க இப்போது இந்த சாயப்பா வந்துட்டேன் பத்தியா. நிச்சயமா என் நெற்றியை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக முடியும்படி நானே உனக்கு துணை நிற்பேன்.